ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பூ, அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ இந்த ரோஸ். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை எப்படி பார்த்துக்கிறது, ரெண்டாவது எப்படி இவங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா நமக்கு எப்போவுமே பூ கொடுத்துட்ருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நான் ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் மூலியமாக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் செடி வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்ட இது எல்லா செடிகளுமே வந்து போன மாதமோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 10 நாள் முன்னாடியோ வாங்கின செடி கிடையாது. இவங்க எல்லாருக்குமே 2லேருந்து 3 வயசு. ஸோ அவ்வளோ 2-3 வருஷங்கள் ஆனவங்க தான் இவங்க எல்லாருமே. என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து எப்போ கண்டுபிடிப்பேன்னா, அதில் மொட்டுக்கள் இல்லாமல் வெறும் இலை மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், இலை மட்டுமா வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு அந்த வாதை வந்துட்டு சின்னதாக ஒரு ப்ரூனிங் பண்ணி விடணும். ஒரு சின்ன சின்ன கட்டு அங்கங்கே கட் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா உடனே பக்கக்கிளைகள் வந்து நிறையா வரும். ஸோ இது ரோஸ் வளர்ப்பில் வந்து நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம இலைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்குதா, நிறைய இலை இருக்கா, இலை நல்லா பச்சையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்படி இது புஷ்ஷியாக இருக்கா, அதை பார்க்குறக்கு நல்லா அப்படி நல்லா அடர்த்தியாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கா, இல்லை குச்சி மாதிரி நீளமாக இருக்கா. 4th ஸ்டெப் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிங் மிக்ஸ். இது வந்துட்டு அடிமண், அடி உரம், நம்ம எதை கொடுத்து நம்ம இதை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான நல்லதாக இருந்தால் மட்டும்தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் அந்த விஷயமும் நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம அவங்கள வச்சுருக்க அந்த மண் வந்து நம்ம க்ரோ பேக்கில் வச்சுருந்தாலும் சரி, தரையில் வச்சுருந்தாலும் சரி, அந்த மண்ணை வந்து கிளறி விடணும், அடிக்கடி கிளறி விடணும். அது இறுக்கி தட்டக்கூடாது, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து அது ஒரு கிளறி விட்டுருக்குங்க. வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அதை கிளறி விடுறப்போ அந்த மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் போது இனிமே அந்த செடிக்கு அது கொஞ்சம் ஆரோக்கியம். அதனால் அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இப்போது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட்குள்ளே போகிறோம். இந்த செடிக்கு எப்படி ஒரு பக்காவான ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறது, எப்படி ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவ்வளோ செடிக்கும் இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த பீட்ரூட் செடி தான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா உங்களால்? உண்மை என்னவோ அதுதான். இந்த பீட்ரூட்டை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக சாப்பிட்டுட்டு நம்ம அதோட தோலை தூக்கி போட்டுறோம் இல்லைங்களா, அந்த தோலில் பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, B6, மெக்னீசியம், ஜிங்க்கு, ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம தோலும் சரி, கொஞ்சம் சதையோடு இருந்தாலும் சரி, நம்ம காஞ்ச கிழங்குனாலும் சரி, நம்ம அதை நல்லா வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் அதை வந்து தண்ணி நிறச்சி நீங்கள் வச்சுட்டீங்க. 24 மணி நேரம் வச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதோட கலர் வந்து நல்லா வெளியில் வந்து இது ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக நம்ம ஆர்கானிக்காக ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்ம அதை ரெடி பண்ணணும். இந்த ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து பூக்கள் வந்து ரொம்ப டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும். அதனால் பூக்களோட கலருக்கு இந்த பீட்ரூட் தண்ணி வந்து நல்ல ஒரு கேரண்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, நம்ம நிறைய பீட்ரூட் சமைப்போம் அப்படின்னா நம்ம தாராளமாக 15 நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம். இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பூவில் வந்துட்டு நமக்கு நிறைய இதழ்கள் வரும். பூ கம்மியாக பூக்குது பார்த்திங்களா, இதழ்கள் கம்மியாக இருக்கிறது, அந்த பிரச்சனை இது ரொம்பவே தடுத்து நமக்கு நிறைய இதழ்கள் வைக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் புது தளிர்கள் வந்து நிறையா கிடைக்கிது இதை கண்டினியூஸாக நம்ம கொடுக்குறங்காட்டி. ரெண்டாவது இதில் வந்து எந்த ஒரு வித கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ ஆரோக்கியமான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான். நம்ம பயந்துக்க வேண்டியது கொடுக்குறங்காட்டி என்ன அப்படின்னுட்டு. யூஸ்வலாக இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நாள் ஊற வைக்கிறதுலையே வந்து அது ஒரு மாதிரி மக்கி போயிடும். சில நாள் வந்து நான் 2 நாள் கூடவே விட்டுருவேன். 2 நாள் கூடவே விட்டோன்னா என்ன ஆயிரும், அது நல்லா மக்கிரும், ஒரு மாதிரி பிசு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம என்ன பண்ணோம், சரி எனக்கு அதை போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட போடலாம். ஆனால் நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை தூக்கி எறிய மாட்டேன். அது ஃபுல்லாக காஞ்சு ஒரு மாதிரி மக்கிடுச்சு இல்லைங்களா, அதனால் அதையவே இந்த கிளறின மண்ணில் அதோடவே தான் நான் போட்டுருவேன்.
அது அதிலேருந்து நான் பிரிக்கிறதில்ல. நீங்கள் வேணும்னா ஃபில்ட்ரு பண்ணி வெறும் தண்ணி மட்டும் கூட ஊற்றலாம். இதில் நம்ம பச்சை தண்ணி எதுவும் கலக்க தேவையில்ல. நம்ம எடுத்த அந்த பீட்ரூட் ஃபர்ட்டிலைசர் அதை மட்டும் டைரெக்டாக நம்ம செடிக்கு கொடுக்கலாம். ஸோ இதை தண்ணி கூட கலந்து கொடுக்க தேவை கிடையாது. அதனால இப்படி நம்ம கொடுக்கலாம். 2வது இது வந்து நிறைய தளிர்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள் நம்ம வைக்கிறங்காட்டி நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கூட நம்ம காய்கறி செடி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பூக்களோட இதுக்கு நிறைய தேனீக்கள் வரும். தேனீக்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காய் வந்து பூ வந்து காயாக மாறாத செடிகளுக்கெல்லாம் இயற்கையாக மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்போ தானாக நடக்கிறப்போ நிறைய காய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பூத்தோட்டத்துக்கு பக்கத்துலேயே தான் நான் காய்கறி தோட்டமும் வச்சுருக்கேன். அதனால் இதில் எப்போவுமே நம்ம பூ இருக்கிற மாதிரி இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறங்காட்டி நமக்கு எப்போவுமே அந்த சைடு காய் கிடச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவங்க 2வது என்ன பண்ணோம், நம்ம உள்ளே வந்து ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்குறப்போ கண்ணுக்கு ஒரு ரம்யமான ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் அது எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம டைம் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே பூ கிடச்சிட்டே இருக்கும். எப்போ வந்தாலுமே 4 பூ மினிமம் ஒரு 2 தொட்டி வச்சுருந்தாலுமே போதும். நம்ம இந்த மெத்தடை நான் சொன்னால் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நமக்கு எப்போவுமே நமக்கு பூ கிடச்சிட்டே இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ரோஜா பூவில் வந்துட்டு நிறைய இதழ்கள் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு உண்டான சொல்யூஷனும் நான் அதில் சொல்லியிருக்கேன். 2வது நான் ரோஸ்க்கு ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது செடிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும், சீட் டு ஹார்வெஸ்ட் வீடியோ ஆகட்டும் சரி, இந்த ரோஸ் பற்றி செப்பரேட் கேர் அண்ட் டேக்கிங் வீடியோ ஆகட்டும் சரி, எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக பழைய வீடியோஸோட லிங்க் வந்துட்டு ரோஸை வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, ஒரு சின்ன ரோஸ் குச்சியிலேருந்தே இன்னொரு நிறைய கட்டிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உண்டான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கிறப்ப அதுவும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thanks for watching.